கைது பண்ண உடனே வந்து அவங்களை ரிலீஸ் பண்றாங்க. இது ரொம்ப தவறு. தமிழ்நாடு அரசுக்கு நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த ரம்மி இந்த மாதிரியான ஆப்புகளை வந்து தடை செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த பம்பிள் ஆப்பையும் மற்றபடி இருக்கக்கூடிய டேட்டிங் ஆப்பையெல்லாம் உடனே தடை செய்யணும். பெண்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது. வந்த செய்தியே வந்து ஒன்னு இருக்கு அப்படின்னா அப்ப இன்னும் நூற்றுக்கணக்கான தகவல்கள் வந்து அறிக்கையே இல்லாம நம்மளுடைய நியூஸ் ரிப்போர்ட்ல இல்லாம நிறைய நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தமிழக அரசு விசாரிக்கணும். இந்த டேட்டிங் ஆப்பை முதல்ல தடை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விருப்பப்படுறோம். நாங்க முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கேங் ரேப் செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணுக்கான நீதி எங்க போறது? நீதி வந்து உறுதி செய்யணும்ல, அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். அதுக்கான விளம்பரங்களையும் தடை செய்யுங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு முக்கியம். மக்கள் தொகையில சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கும். மக்கள் தொகையில சரிபாதியாக பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? கோயம்புத்தூர் போதைப் பொருளின் மாநகராக மாறி இருக்கு. அதாவது வந்து குற்றங்கள் செய்ய தூண்டுகின்ற விஷயங்களை வந்து அரசாங்கமே செய்யறது வந்து ரொம்ப கடுமையான போக்காக இருக்கு. முதல்ல இந்த சாராய கடைகளை மூடுங்க. தமிழ்நாடு முழுக்க 5329 சாராய கடைகள் இருக்கு. அதை மூடுங்க. பாதி குற்றங்கள் குறையும். பெண்களுடைய பாதுகாப்பு கொஞ்சமாவது உறுதி செய்யப்படும். இதெல்லாம் செய்யல அப்படின்னா அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதி செய்யப்படுவாங்க. காந்தி ஒரு தேசம் சொன்னாரு. இரவு 12 மணிக்கு கழுத்து நிறைய நகையோட எந்த பெண்ணு வந்து தைரியமா பாதுகாப்பு உணர்வோட வந்து எவன் நடக்கிறாளோ அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாரு. காந்தி சொன்னதை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2026 இருந்து சட்டமன்ற தேர்தலை வென்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதி செய்வார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வார் என்று நாங்கள் இதை பதிவு செய்யறோம்.